ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் முன்னேறின ஒருத்தரை நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்கூலில் காலேஜில் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் லைஃப்பில் முன்னேறலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே முன்னேறிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. ஸ்கூல்லேருந்தே நமக்கு ஒரு பிலீஃப் செட் பண்ணிட்டாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் லைஃப்பில் முன்னேற முடியும், மற்ற யாருமே லைஃப்பில் முன்னேற முடியாதுன்ட்டு. பட் ரியல் லைஃப் அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களை சுற்றி இருக்கவங்களே நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், நைட் டைம் ஒர்க் பண்ணலாம், ஏன் வீக்கெண்டில் கூட ஒர்க் பண்ணலாம். பட் அவங்க எல்லோரும் முன்னேறிட்டாங்களா? கிடையாது. ஸோ இங்கே பாயிண்ட் என்னென்னா, ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஹார்ட் ஒர்க் வித் ரைட் டைரக்ஷனுங்கிறது தான். ஒரு டைரக்ஷன் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு ட்ரெட்மில்ல ஓடுற மாதிரி. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஓடுவீங்க, பட் லேட்டராக தான் உங்களுக்கே ரியலைஸ் ஆகும் நம்ம ஒரே இடத்துல தான் ஓடிட்டு இருந்திருக்கோன்ட்டு. பட் ஒரு டைரக்ஷனில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது க்ரோத் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப எஃபர்ட் போடுறீங்கன்னா நீங்களே உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், பட் இது என்னோடய ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ராங்கான டைரெக்ஷனில் ஓடுறத விட ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் யோசித்து போகிறது எவ்வளவோ பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா இந்த ரீலை அவங்களுக்கு அனுப்பி அவங்களே ரீஎவாலுவேட் பண்ணிக்க வைங்க. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பற்றின வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.